ஸோ வெல்கம் டு டியூட்டோரியலோட இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய கான்செப்ட் வந்துட்டு டியூப்பிள் அசைன்மெண்ட்டு கமெண்ட்ஸ் அப்படின்றது அதே மாதிரி வந்துட்டு கன்கார்டினேஷன் ரிப்பிட்டேஷன் அப்படின்றது எப்படி பண்ணலாம் அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். ஸோ உங்களோட டியூப்பிள் அசைன்மெண்ட். ஸோ டியூப்பிள்னால் வந்துட்டு தெரியும், ஒரு சீக்வன்ஸ் ஆஃப் வேல்யூஸை சிங்கிள் வேரியபிளில் ஸ்டோர் பண்ணுறதுக்கு வந்து நம்ம யூஸ் பண்ணுறது தான் வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா டியூப்பிள். ஸோ இது வந்துட்டு ஒரு இம்யூட்டபிள் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். இம்யூட்டபிள் அப்படின்னா ஒன்ஸ் நீங்கள் கிரியேட் பண்ணிட்டீங்கன்னா அதை வந்து நம்மளால் சேஞ்ச் பண்ண முடியாது. ஸோ அதனால் இது என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ரீட் ஒன்லி லிஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ரீட் ஒன்லி லிஸ்ட் அப்படின்னா ஒன்ஸ் நீங்கள் கிரியேட் பண்ணிட்டீங்கன்னா அதில் வந்து நம்மளால் மாடிஃபிகேஷன்ஸ் அப்படின்றது பண்ண முடியாது. ஸோ இதில் இருக்கக்கூடிய ஐட்டம்ஸை வந்துட்டு செப்பரேட் பண்ணுறதுக்கு கம்மா யூஸ் பண்ணுவோம். அதே மாதிரியே வந்துட்டு பேரந்திசிஸ்குள்ளே வந்துட்டு நம்ம என்க்ளோஸ் பண்ணி நம்ம வந்துட்டு ஐட்டம்ஸ் அப்படின்றது கொடுத்துருந்தோம் அப்படின்னம்னா அது டியூப்பிள் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ டியூப்பிளுக்கும் லிஸ்ட்டுக்கும் என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, லிஸ்ட்டில் வந்துட்டு நம்ம ஸ்கொயர் ப்ராக்கெட் அப்படின்றது யூஸ் பண்ணுவோம். அதே மாதிரியே வந்துட்டு எலமெண்ட்ஸோட சைஸ் அப்படின்றதையும் எலமெண்ட்ஸையும் நம்மளால் மாடிஃபை பண்ணிக்க முடியும். ஸோ எலமெண்ட்ஸையும் ஸோ இந்த டியூப்பில் வந்துட்டு எக்ஸ்டெண்டும் நம்மளால் பண்ணிக்க முடியும். ஸோ அதுதான் வந்துட்டு ஃபார் எக்ஸாம்பிள் லிஸ்ட்டில் வந்துட்டு நம்மளால் வந்துட்டு என்ன பண்ண முடியும் அப்படின்னா ஸ்கொயர் ப்ராக்கெட்டுக்குள்ளே வந்துட்டு நம்ம லிஸ்ட் அப்படின்றது கொடுப்போம். அதில் இருக்கக்கூடிய எலமெண்ட் அப்படின்றதையும் அதுக்கான சைஸையும் நம்மளால் மாடிஃபை பண்ண முடியும். ஆனால் டியூப்பில் நம்ம என்ன பண்ண முடியாது அப்படின்னா வந்துட்டு டியூப்பில் நம்மளால் அப்டேட் பண்ண முடியாது. ஒன்ஸ் நீங்கள் கிரியேட் பண்ணிட்டீங்கன்னா அது அவ்வளோதான். ஸோ அதை வந்துட்டு நம்மளால் மாடிஃபை பண்ண முடியாது. ஸோ அதுக்கான எக்ஸாம்பிள் இங்கே கொடுத்துருக்கோம். ஸோ மை டியூப்பிள் ஈக்குவல் டு ஸோ டியூப்பிள்னாவே நமக்கு பேரந்திசிஸ் அப்படின்றது யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொன்னேன். ஸோ அதுக்குள்ளே வந்துட்டு மல்டிபிள் வேல்யூஸ் அப்படின்றது கொடுத்துருக்கோம். இதில் வந்துட்டு மல்டிபிள் டைப்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்துட்டு ஸ்ட்ரிங்கிறது யூஸ் பண்ணியிருக்கேன், இன்டிஜர் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் ஃப்ளோட் வேணால் எல்லாம் வேணால் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ பிரிண்ட் ஆஃப் மை டியூப்பிள் அப்படின்னு கொடுக்குறப்ப எனக்கு எல்லாமே பிரிண்ட் ஆகும். ஸோ மை டியூப்பிள் ஆஃப் 0ன்னு கொடுக்குறேன். ஸோ இந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா அதுக்கு பேர் ஸ்லைசிங் அப்படின்னு சொல்லுவாங்க, இந்த ஆப்ரேட்டர் பேர். ஸோ ஸ்லைசிங்கில் வந்துட்டு நான் என்ன பண்ணியிருக்கேன்னா வெறும் 0 அப்படின்ற இண்டெக்ஸ் மட்டும் கொடுத்துருக்கேன். ஸோ இப்போ 0 அப்படின்ற இண்டெக்ஸில் என்ன வேல்யூ இருக்குன்னா ஆப்பிள். ஸோ அந்த ஆப்பிள் மட்டும் பிரிண்ட் ஆகும். ஸோ 1:3 அப்படின்னு கொடுத்துருக்கேன். அப்போ என்னன்னா ஃபஸ்ட்டு எலமெண்ட்லேருந்து பிரிண்ட் பண்ணு, 3க்கு முன்னாடி இருக்கக்கூடிய வேல்யூ வரைக்கும் எனக்கு பிரிண்ட் பண்ணு. அதாவது 3க்கு முன்னாடி வந்து 2 வரைக்கும் எனக்கு பிரிண்ட் ஆகும். ஸோ இப்போ 1, 2 அப்படின்றது எடுத்துக்கும். ஸோ ஃபஸ்ட் பொசிஷனில் ஆரஞ்சு, செகண்ட் பொசிஷனில் வந்து 20ங்கிற வேல்யூ வந்துட்டு எடுத்துக்கும். ஸோ அது வந்துட்டு எனக்கு பிரிண்ட் ஆகுது. அதே மாதிரி வந்துட்டு மை டியூப்பிள் ஆஃப் வந்துட்டு நான் என்ன கொடுத்துருக்கேன், ஆக்சுவலி வந்து :3ன்னு கொடுத்துருக்கேன். ஸோ அப்போ என்னன்னா எனக்கு ஃபஸ்ட்டில் எதுவுமே கொடுக்கல அப்படின்னா அது ஸ்டார்டிங்லேருந்து எடுத்துக்கும். ஸோ இங்கே லாஸ்ட் வேல்யூ வந்துட்டு 3ன்னு கொடுத்தோம்னா 2 வரைக்கும் எனக்கு பிரிண்ட் ஆகும். ஸோ அப்போ 0, 1, 2ங்கிற வேல்யூ வந்து நமக்கு பிரிண்ட் ஆகும். ஆப்பிள் ஆரஞ்சு 20 அப்படின்ற வேல்யூ. சரிங்களா? அதே மாதிரி வந்துட்டு பிரிண்ட்டு மை டியூப்பிள் ஆஃப் 3ன்னு கொடுத்துருக்கேன். ஸோ ஸ்டார்டிங் வேல்யூ 3லேருந்து ஸ்டார்ட் ஆகணும். எண்டு வேல்யூ கொடுக்கல அப்படின்னா கடைசி வரைக்கும் எனக்கு பிரிண்ட் ஆகும். ஸோ எனக்கு 3ங்கிறது வந்துட்டு பார்த்தீங்கன்னா 30. ஸோ கடைசி வேல்யூ எதுவும் கொடுக்கலங்கிறதுனால கடைசி வேல்யூ வரைக்கும் எனக்கு பிரிண்ட் ஆகுது. அது வந்துட்டு பனானா அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்துக்கிறோம். சரிங்களா? ஸோ பைத்தானில் வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு அசைன்மெண்ட் ஃபியூச்சர் அப்படின்றது வந்துட்டு நமக்கு இருக்குது. அந்த அசைன்மெண்ட் ஃபியூச்சர் என்னென்னா ஒரு டியூப்பிள் ஆஃப் வேரியபிள்ஸுக்கு வந்துட்டு ஒரு டியூப்பிள் ஆஃப் வேல்யூஸ் அப்படின்றது நம்மளால் இங்கே அசைன் பண்ண முடியும். ஸோ இப்போ டியூப்பிள்னாவே நம்ம என்ன பண்ணுவோம்னா பேரந்திசிஸ்குள்ளே கொடுப்போம். ஸோ அந்த மாதிரி வந்துட்டு இங்கே பேரந்திசிஸ்குள்ளே வந்துட்டு 2 வேரியபிள் அப்படின்றது நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ அந்த மாதிரி 2 வேரியபிள் அப்படின்றதுக்குள்ளே கொடுத்துருக்கிறதுனால வந்துட்டு பார்த்தீங்கன்னா 2 வேரியபிளோட நேம் வந்துட்டு ஏபி ஈக்குவல் டு வந்துட்டு பார்த்தீங்கன்னா டியூப்பிள்குள்ளே வந்துட்டு 1,2 அப்படின்னு சொல்லிட்டு 2 வேல்யூஸ் கொடுத்துருக்கும். ஸோ அப்போ அந்த ஏங்கிற வேல்யூவையும் பிங்கிற வேல்யூ நான் பிரிண்ட் பண்ணி பார்க்குறப்போ அந்த 1, 2ங்கிற வேல்யூ வந்துட்டு அசைன் ஆயிருக்கும். ஸோ அதை அப்படியே நான் ஸ்வாப் பண்ணி வந்துட்டு நான் இங்கே வந்துட்டு பண்ணியிருக்கேன். ஸோ இங்கே டியூப்பிள் ஆஃப் வேரியபிள்ஸுக்கு வந்துட்டு நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா ஏபிங்கிற வேரியபிளுக்கு அது வந்துட்டு நான் என்னென்னா பிஏ அப்படின்னு சொல்லிட்டு அசைன் பண்ணுறேன். ஸோ பியில் இருக்கிற வேல்யூ வந்துட்டு 2 வந்துட்டு எங்கே அசைன் ஆகும்னா ஏல அசைன் ஆகும். அதே மாதிரி ஏல இருக்கக்கூடிய வேல்யூ வந்துட்டு 1, அந்த 1ங்கிறது வந்துட்டு பியில் அசைன் ஆகும். ஸோ அப்படியே வந்துட்டு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஸ்வாப் பண்ணி நான் பிரிண்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த இடத்துல வந்துட்டு என்ன நடக்கும் அப்படின்னா ஸ்வாப்பிங் அப்படின்றது நடந்து ஸோ இப்போ ஏல வந்துட்டு எனக்கு 2ங்கிறதும் பியில் வந்துட்டு 1ங்கிறதும் எனக்கு பிரிண்ட் ஆகுது. ஸோ ஸ்வாப்பிங் பண்ணுறதுக்கு வந்துட்டு ஒரு ஈஸியான வே வந்துட்டு இந்த டியூப்பிள் ஆஃப் வேரியபிள்ஸ் யூஸ் பண்ணி நீங்கள் ஸ்வாப்பிங்கிறது ஈஸியாக பண்ணிக்க முடியும். ஸோ அடுத்து இருக்கிறது வந்துட்டு கமெண்ட்ஸுங்கிறது வந்துட்டு ஒரு விதமான ஸ்டேட்மெண்ட் தான். இது வந்துட்டு என்ன அப்படின்றது எதுக்காக கொடுப்போம் அப்படின்னா ப்ரோக்ராமோட அண்டர்ஸ்டாண்டிங் பர்பஸ்க்காக வந்துட்டு நம்ம கொடுப்போம். சரிங்களா? இது வந்துட்டு எனக்கு வந்துட்டு ப்ரோக்ராம் அப்படின்றது எழுதுறீங்க அப்படின்னா கமெண்ட்ஸ் எழுதுறீங்க அப்படின்னா அது எப்படி எந்த மாதிரி ஆரம்பிப்பாங்க அப்படின்னா ஹேஷ் சிம்பிள் கொடுத்து அதுக்கப்புறம் வந்துட்டு எழுதுறது பூரா வந்துட்டு கமெண்ட்டாக எடுத்துக்கும். ஸோ அந்த லைனை வந்துட்டு என்ன பண்ணும் அப்படின்னா பைத்தான் இன்டர்பிரட்டர் அப்படின்றது வந்து இக்னோர் பண்ணும். ஸோ இக்னோர்னா அந்த லைனை வந்துட்டு எக்ஸிக்யூட் பண்ணாது, அதை வந்துட்டு விட்டுடும். ஸோ அந்த லைனை விட்டுட்டு தான் நமக்கு வந்துட்டு என்ன பண்ணும் அப்படின்னா எக்ஸிக்யூட் பண்ணும். ஸோ இங்கே வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஸோ திஸ் இஸ் கமெண்ட் லைன் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்கேன். ஸோ அந்த அதாவது வந்துட்டு ஹேஷ் கொடுத்து நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா அது வந்துட்டு என்னவா எடுத்துக்கும் அப்படின்னா கமெண்ட் லைனாக வந்துட்டு எடுத்துக்கும். இது வந்துட்டு என்ன பண்ணியிருக்காங்க பிரிண்ட்டு சிங்கிள் லைன் கமெண்ட் அப்படின்ற மாதிரி பிரிண்ட் பண்ணியிருக்காங்க. சப்போஸ் நான் மல்டி லைனில் நான் கமெண்ட் கொடுக்கணும் அப்படின்னா ஸோ மல்டிபிள் டைம்ஸ் வந்துட்டு ஹேஷ் யூஸ் பண்ணி எழுதுவாங்க. திஸ் இஸ் மல்டி லைன் கமெண்ட் அந்த மாதிரி எழுதியிருக்கேன். ஸோ அப்போ என்ன ஆகும், ஸோ இந்த லைனையெல்லாம் வந்துட்டு என்ன ரன் பண்ணாது அப்படின்னா பைத்தான் இன்டர்பிரட்டர் அப்படின்றது எனக்கு ரன் பண்ணாது. ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணியிருக்கேன் பிரிண்ட் ஆஃப் மல்டி லைன் கமெண்ட் 1 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கேன். ஸோ அந்த மல்டி லைன் கமெண்ட் 1ங்கிறது எனக்கு பிரிண்ட் ஆகும். அதுக்கப்புறம்
நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா ஸ்ட்ரிங்கு நம்ம யூஸ் பண்ணுவோம் இல்லையா. ஸோ சிங்கிள் கோட்ஸில் டபுள் கோட்ஸில் இல்லை ட்ரிபிள் கோட்ஸ் கொடுத்தீங்கனாலும் வந்துட்டு நமக்கு ஸ்ட்ரிங்காக அக்செப்ட் பண்ணும். ஸோ இங்கே வந்துட்டு பார்த்தீங்கன்னா இங்கே ட்ரிபிள் கோட்ஸில் நான் வந்துட்டு ஒரு ஸ்ட்ரிங் கொடுக்குறேன். திஸ் இஸ் ஆல்சோ யூஸ்ட் ஆஸ் மல்டிலைன் கமெண்ட். ஸோ இதையும் வந்து நம்ம மல்டிலைன் கமெண்ட்டாக யூஸ் பண்ண முடியும். சின்ஸ் பைத்தான் வில் இக்னோர் ஸ்ட்ரிங் லிட்டர்ஸ் தட் ஆர் நாட் அசைன் டு அ வேரியபிள். ஸோ அந்த ஸ்ட்ரிங் லிட்டர்லையும் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா பைத்தான் இன்டர்பிரட்டர் அப்படின்றது இக்னோர் தான் பண்ணும். எது வரைக்கும் அப்படின்னா நீங்கள் வேரியபிள் அசைன் பண்ணாத வரைக்கும் அது வந்துட்டு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா அந்த பர்டிகுலர் லைனை வந்துட்டு என்ன பண்ணும் அப்படின்னா பைத்தான் இன்டர்பிரட்டர் இக்னோர் பண்ணும். ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா அசைன் பண்ணாத ஸ்ட்ரிங்கை வந்துட்டு நம்ம கமெண்ட்டாகவும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதுதான் நம்ம இங்கே பண்ணியிருக்கோம். சரிங்களா. ஸோ இதுக்கப்புறம் நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா பிரிண்ட் மல்டிலைன் கமெண்ட் 2 அப்படின்னு கொடுத்துருக்கேன். ஸோ இப்போ வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா நான் கமெண்ட்டாக கொடுத்தது எதுவுமே எனக்கு பிரிண்ட் ஆகாது. ஏன்னா வந்துட்டு இன்டர்பிரட்டர் எல்லாத்தையும் வந்துட்டு அவாய்ட் பண்ணிவிட்டு ஸோ அந்த பிரிண்ட்டில் கொடுத்துருக்கிறத மட்டும்தான் எனக்கு பிரிண்ட் பண்ணியிருக்கும். சிங்கிள் லைன் கமெண்ட், மல்டிலைன் கமெண்ட் 1, மல்டிலைன் கமெண்ட் 2. ஸோ அடுத்து இருக்கிறது வந்துட்டு கான்செப்ட் பார்த்தீங்கன்னா கன்கார்டினேஷன் அண்ட் ரிப்பீட்டேஷன். ஸோ கன்கார்டினேஷன் அண்ட் ரிப்பீட்டேஷன் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஸ்ட்ரிங்கில் நம்ம யூஸ் பண்ணுவோம். அதே மாதிரி லிஸ்ட்டு டியூபிள் இந்த மாதிரியான இடத்துல வந்துட்டு பாப்புலேட் பண்ணுறதுக்காக வந்து நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா இந்த ஆப்ரேட்டர் அப்படின்றது யூஸ் பண்ணுவோம். ஸோ கண்டிப்பாக இது வந்துட்டு ஒரு இம்பார்ட்டண்ட்டான கொஷின். உங்களுக்கு 1 மார்க் 2 மார்க்கில் வந்துட்டு இது கண்டிப்பாக கேட்பாங்க. ஸோ இதில் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா கன்கார்டினேஷனுக்கு நான் யூஸ் பண்ணக்கூடியது வந்துட்டு ப்ளஸ், அதாவது வந்துட்டு அடிஷனுக்கு நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ப்ளஸ் அப்படின்றது யூஸ் பண்ணுவோம். ஸோ ரிப்பீட்டேஷனுக்கு வந்து நான் என்ன யூஸ் பண்ணுவேன் அப்படின்னா ஆஸ்ட்ரிக் அப்படின்ற சிம்பிள் வந்துட்டு யூஸ் பண்ணுவேன். ஸோ இங்கே 2 வேரியபிள் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ text 1 ஈக்குவல் டு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா பைத்தான் அப்படின்னு ஒரு ஸ்ட்ரிங் வாங்கிக்கிட்டேன். text 2ல் வந்துட்டு ப்ரோக்ராமிங் அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ இது ரெண்டையும் நான் கன்கார்டினேட் பண்ணணும். அதனால் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா text 1 + text 2 அப்படின்னு கொடுக்குறேன். அந்த இடத்துல எனக்கு அவுட்புட் என்ன கிடைக்குது அப்படின்னா ஸோ பைத்தான் ப்ரோக்ராமிங் அப்படின்றது கிடைக்குது. ஸோ ரிப்பீட்டேஷன் அப்படின்றது என்ன அப்படின்னா ஸோ இந்த கண்டென்ட் எத்தனை டைம் வந்துட்டு ரிப்பீட் ஆகணும் அப்படின்றது தான் வந்துட்டு ரிப்பீட்டேஷன். ஸோ ரிப்பீட்டேஷன் வந்துட்டு இன்ட்டு 5னு கொடுத்துருக்கேன். ஸோ text 1 × 5 அப்படின்னு கொடுக்குறப்போ அந்த பைத்தானுங்கிறது வந்துட்டு பார்த்தீங்கன்னா எனக்கு 5 டைம் பிரிண்ட் ஆகும். ஸோ அப்போ அந்த மாதிரி வந்துட்டு பிரிண்ட் பண்ணுறதுக்கு நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா ரிப்பீட்டேஷன் ஸ்டேட்மெண்ட் அப்படின்றது யூஸ் பண்ணுவோம். ஸோ இது ஸ்ட்ரிங்கில் மட்டும் தான் பண்ண முடியுமா அப்படின்னா லிஸ்ட்லேயும் நம்ம பண்ணலாம். ஸோ லிஸ்ட்லேயும் வந்துட்டு நான் பண்ணியிருக்கேன். லிஸ்ட்டில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா 10, 20, 30 அப்படின்னு லிஸ்ட் 1ல் வந்துட்டு ஒரு வேல்யூஸ் இருக்குது. அதே மாதிரி லிஸ்ட் 2ல் வந்துட்டு 40, 50ன்ற வேல்யூஸ் இருக்குது. ஸோ லிஸ்ட் 1 + லிஸ்ட் 2 அப்படின்னு சொல்லிட்டு நான் அந்த கன்கார்டினேட் பண்ணுறேன். ஸோ என்னோட ரிசல்ட் பார்த்தீங்க அப்படின்னா 10, 20, 30, 40, 50ன்னு சொல்லிட்டு கன்கார்டினேட் ஆகி எனக்கு வேல்யூஸ் கிடைக்குது. அதே மாதிரி வந்துட்டு லிஸ்ட் 1 × 3 அப்படின்னு கொடுக்குறேன். அப்போ 10, 20, 30ங்கிறதே வந்துட்டு எனக்கு எத்தனை டைம் பிரிண்ட் ஆயிருக்கு அப்படின்னா 3 டைம் எனக்கு பிரிண்ட் ஆயிருக்கு. சரிங்களா. ஸோ கண்டென்ட் பிடிச்சிது அப்படின்னா லைக் பண்ணுங்கள். ஸோ இந்த கண்டென்ட் உங்களோட ஃப்ரெண்டுக்கு உபயோகமாக இருக்குன்னா ஷேர் பண்ணுங்கள். ஸோ இந்த கண்டென்ட் வந்துட்டு உங்களுக்கு கம்யூனிகேட் பண்ணுறது உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. Like, share and subscribe. Thank you for watching. I haven't hit it already.